உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது பாரு, கோவத்துல எந்த நல்லதும் நடக்காது. ரேணுகா இப்படி இருந்தா நம்ம எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். அவகிட்ட பேசி அவளை சரி பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அதை விட்டுட்டு இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா அவளோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்? இங்க பாரு, என் தங்கச்சியை எப்படி சரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அதை நீயும் அந்த துரோகியும் சொல்ல வேண்டிய எந்த அவசியம் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. மேடம், நீங்க வாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க. வேலா, ஒரு நிமிஷம். ரேணுகா, ஐம் சாரி. உங்களோட இந்த நிலைமைக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம். ஆனா அதே நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காம சீக்கிரமா நீ பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. என்னப்பா வேலு, கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஜானகி அம்மா வேற தனியா இருக்காங்க. சரிப்பா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வள்ளிமா, இங்க ஏதாவது தப்பு நடந்திருந்தா, யாராவது உன் மனசை காயப்படுத்தி இருந்தா அத மனசுல வச்சுக்காதம்மா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் நீங்க என்ன பண்ணீங்க? இல்லம்மா, நீ எப்படியெல்லாம் வளர்ந்த பொண்ணு. நீ இந்த வீட்டில் வந்து தங்கினதே பெரிய விஷயம். ஆனா பேச்சு அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு நாள் முழுக்க உன்னை வேலை வாங்கியிருக்காமா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காமா. என்னாலையும் எதையுமே தடுக்க முடியாம போயிருச்சுமா. அதுக்காகவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. அதெல்லாம் நான் ஜாலியா தான் இருந்தேன். இது நம்ம வீடு அங்கிள். இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்க? ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க தாமா கொடுத்து வச்சிருக்கணும். என்னத்த கொடுத்து வச்சிருக்கணும்? ஒரு நாளைக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சா? இப்ப தெரியுதா இதெல்லாம் எதுக்கு செட் ஆகாதுன்னு நான் சொன்னேன்னு? என்ன கிளம்பிட்டீங்களா? ஆனந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி தான் அமையும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு வள்ளி. ஆமா, என்ன நீங்க காலையிலே கிளம்பிட்டீங்க? அட்லீஸ்ட் டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம்ல. ஏய், இங்க இருந்தா மறுபடியும் எல்லா வேலையும் செய்ய விடுவாங்கன்னா இப்படி காலையிலே கிளம்புறாங்க. நீ என்னடானா? ஆமா ஆமா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தான். சரி சரிப்பா, டைம் ஆகுது. சரிப்பா, சரி வாங்க. நீங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா? நான் என்னப்பா பண்றது? ஏய் பேச்சு, பிள்ளைங்க கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவி. ஏய், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவி. வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க, ரெண்டு பேரும் நல்லா இருங்க. ஆஹா, அருமையான கண்டென்ட் ஆச்சு. இத கூட வீடியோ எடுத்து ரஞ்சித்துக்கு அனுப்பி காசு பார்க்கலாம். ஆனா என் போன் தான் போச்சே. வரோமா? வரம்பா. வாங்க. கொடு. பேக் கொடுப்பா. இல்ல பரவாயில்ல, வரோம்க்கா. ஓ, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு ட்ராக் ஓடுதா? இரு
அந்த ட்ராக்க நான் இன்னைக்கே காலி பண்றேன். சுமதி. ஆ இது வந்துட்டேன் மாமா. ஆ உட்காருங்க மாமா. இந்தாங்க. அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மாமா. பரவாயில்லையே, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கியே. வெரைட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ரத்னம், என்னக்கா? எப்பல இருந்து அந்த ஓடுகாலி சமைச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்ச? என்னக்கா சொல்ற நீ? ஐயோ ரத்னம், உனக்கு தெரியாதா? நேத்து நீ சாப்பிட்ட மிளகு ரசம், இன்னைக்கு நீ சாப்பிட போற டிஃபன் எல்லாத்தையும் செஞ்சது சுமதி இல்ல, அந்த ஓடுகாலி ஜானகி தான். என்ன சுமதி, அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்ல போறியா இல்லையா இப்போ? ஆமா மாமா, அக்கா தான் சமைச்சாங்க. அவ சமைச்சத எவன் சாப்பிடுவான்? என்ன வேலை பண்ணிருக்க சுமதி? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? அவளை கிச்சனுக்குள்ள விட்டதே தப்பு, இதுல சமைக்கிற உரிமை வேற கொடுத்துட்டேன். இப்ப கூட அவ கிச்சனுக்குள்ளதான் இருக்கா. வாவேலா. அப்பா என்னாச்சு? பாரு பாரு வள்ளி, இவ கிச்சனுக்குள்ள போனது மட்டும் இல்லாம அவ கையால ரத்தனத்துக்கு சமைச்சும் போட்டிருக்கா. இவளே எப்படி ரத்தனத்தை பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவ. சமயம் பார்த்து சாப்பாட்டுல விஷத்தை கலக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.